சென்னை நகர மக்களின் முக்கிய பொழுதுபோக்கு இடங்களில் ஒன்றான கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா மீண்டும் கம்பேக் கொடுத்துள்ளது. இது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சென்னையின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான கிண்டியில் 22 ஏக்கர் பரப்பளவில் கிண்டி சிறுவர் பூங்கா அமைந்துள்ளது. இங்கு பாம்பு உட்பட 46 ஊர்வனங்கள், 68 பாலூட்டி உயிரினங்கள் மற்றும் 21 வகையான 314 பறவைகளும் உள்ளன. இந்த பூங்காவில் தற்போது வனவிலங்குகள் மற்றும் பூங்காவை பார்வையிட வரும் பொதுமக்களுக்கு நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக இந்த பூங்காவில் 2800 சதுர மீட்டர் பரப்பளவில் மிகப்பெரிய நீர்வாழ் பறவை கூடம், வன உயிரின விழிப்புணர்வு மையம், விலங்குகள் மற்றும் பறவைகளின் விவரங்களை அறிந்து கொள்ளும் வகையில் LED மின்திரைகள், நூலகம், நிர்வாக கட்டடம், அழகிய நுழைவு வாயில், நீரூற்றுகள், செல்ஃபி பாயிண்ட், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி, மழைநீர் வடிகால் வசதிகள், நடைபாதைகள், CCTV கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மேம்படுத்தப்பட்ட பூங்காவை கண்டு வியந்து வருகின்றனர் பார்வையாளர்கள். இப்போ நம்ம ஒரு பொழுதுபோக்காக வந்துட்டு போகிறோம், ஒரு சில்ட்ரன்ஸ் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு போனால் நல்லா ஒரு பொழுதுபோக்கு நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக வந்துட்டு ஒரு டைம் பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு போகலாம், வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு போகலாம். எல்லாம் விலங்குகளும் மானம் அது இது நிறையா இருக்குது. இடமும் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பாத்ரூம் வசதி, தண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்குது. மேலும் பார்வையாளர்களுக்கு உணவு மற்றும் சிற்றுண்டி கிடைக்கும் வகையில் நவீன கட்டமைப்புடன் கட்டப்பட்டுள்ள சிற்றுண்டி கூடங்கள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்கள், புதிய கழிவறைகள், மேம்படுத்தப்பட்ட வாகன நிறுத்தும் இடம் போன்ற வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு ஏற்ற வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இப்படி அசத்தலாக மாறியுள்ள பூங்காவை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பலரின் கோரிக்கையாக உள்ளது. இந்த அமைத்த விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மிருகங்களை அதிகமாக வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் முன்னதை விட இப்போ கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் இருந்தது. அதே நேரத்தில் கெஃபட்டேரியா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனுடைய அமைப்பும் ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஒரு மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவங்கள ஒரு பாமரனா என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த இடத்த தூய்மையாக வச்சுக்கிறது நம்மளோட கடமை. மேலும் வேடந்தாங்கல் சரணாலயத்தில் வரும் நாராயண பட்சி, ராக்கொக்கு, கரண்டிவாயன் உள்ளிட்ட பறவைகளுக்கு பிரம்மாண்டமான முறையில் கூண்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஏரிகள், ஆறுகள், சதுப்பு நிலங்களில் இருக்கும் பறவைகள் என்பதால் தண்ணீர் தேக்கி வைக்க சிறிய குளங்கள் போன்றவைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் குழந்தைகளுக்கு ஏற்றவாறு சகல வசதிகள் உள்ளதால் குழந்தைகள் விரும்புவதாக தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். ப்ளே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன தான் நிறைய பார்க்ஸ் இருந்தாலும் நிறைய பேரோட விளையாடும் போது கொஞ்சம் நல்லா இருந்தது. நிறைய நியூவாக புது திங்ஸ் இருந்தது. மயிலெலாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தான் பையன். ரொம்ப நல்லா இருக்கு. அதே வேளையில் பொழுதுபோக்குடன் சேர்த்து வனவிலங்குகள், சுற்றுச்சூழல் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் மெய்நிகர் தொழில்நுட்பத்துடன் நவீன நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களை மால், தியேட்டர் போன்ற பொழுதுபோக்கு இடங்களுக்கு கூட்டிச் செல்வதை விட இதுபோன்ற சிறுவர் பூங்காவுக்கு அழைத்து வந்தால் மாணவர்களின் அறிவுத்திறன் மேலும் அதிகரிக்கும் என பெற்றோர்களும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.